ஹலோ நண்பர்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து இன்னைக்கு பூசைகள்லாம் உண்டு. அதனால் வந்து வேலைகள்லாம் வந்து பரபரப்பாக போயிட்டுருந்தது. அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். இந்தான வந்து பார்த்திங்கன்னா, சாமிக்கு வந்து எங்களுடைய இது வந்து குலதெய்வ சாமி. இவர் வந்து அய்யனாரப்பன். பதிசில தான் வந்து இருப்பார். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாமி அலங்காரம்லாம் நல்லா பண்ணுவார். அதனால் வந்து அய்யனாரப்பனுக்கு வந்து முகம் உருவம் மாதிரி சந் வெள்ளை சந்தனத்தாலேயே வந்து அழகா வந்து முகம் வந்து உருவம்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கொடிமரமும் அப்புறமேட்டு வந்து சூலாயுதமும் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சைடு. அப்புறமேட்டு இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா, யாக குண்டமும் வந்து வளர்த்துட்ருந்தாங்க. அதுக்கான மந்திரங்கள்லாம் வந்து எல்லோரும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கலசம், தேங்காய் எல்லாமே வச்சுருந்தோம். இந்த கலசம், தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து கலசம் மூலியமா வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த ஐயா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மூங்கிலடியார். சென்னையில் இருக்கவர் தான். இவர் வந்து பெரிய ஐயா, ஆசிரியர், குரு. இப்போ இவர் தான் எங்களுக்கெல்லாம் வந்து வகுப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நாங்களும் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு குலதெய்வ கலசம் வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஐயா வந்திருந்தாரு. ஒவ்வொரு விஷயங்களும் தெரியாத சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு குரு கையால் நம்ம இதெல்லாம் வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு திருப்தியாகவும் இருந்தது. நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா, யாகமும் வளர்த்தனோம். அப்புறம் சூலாயுதமும் எல்லாம் நட்டு வச்சு, அந்த சூலாயுதத்துக்கு வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாமே வந்து பொட்டு வைக்க சொன்னாங்க ஐயா. நாங்களுமே வந்து பொட்டெல்லாம் வச்சு அப்புறமேட்டு மாலையெல்லாம் போட சொல்லி கூப்பிட்டாங்க. மாலையெல்லாம் போட்டோம். அப்புறம் எல்லாருமே இருந்து ஒன்று கூடி வந்து ஐயா வந்து நிறையா வந்து சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு திருப்திங்க, எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து நாங்கள்லாம் கேட்டுட்ருந்தோம். கேட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமேட்டு வந்து பூசைகள்லாம் நிறைவடைகிற பக்கமாக பூசைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பூசைகளும் முடிச்சுட்டு நாங்கள் விபூதிலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறமேட்டு கோவிலில் அன்னதானமும் வந்து போட்டிருந்தாங்க. அன்னதானமும் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வாங்கி வாங்கி கொடுத்துட்ருந்தோம். அப்புறமேட்டு எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டாங்க. சாப்பாடும் நல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது இந்த தடவை எங்களுக்கு கோவிலில். தொடர்ந்து நம்ம ரேவதிமணி யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.